வெல்கம் பேக் டு மை சேனல் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்னைக்கு பேர்லெஸ் மார்ஷல் ஸ்பிரிட் அனிமோட 35வது எபிசோட பற்றி பார்க்க போகிறோம். எபிசோடோட ஸ்டார்டிங்கில் அவங்க எல்லாரும் ஓடி வராங்க. அந்த சின்ன பொண்ணு அடிக்கிறதுக்கு போகிறா. நீ அவனை அடிக்க வேண்டிய அவசியம் இல்லை, அவன் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் செத்து போயிடுவான்னு யாரோ சொல்கிறத கேட்டு திரும்பி பார்க்குறா. அவங்க எல்லாரும் நடந்து வராங்க. ஃபேங்குன்னு சொல்லிட்டு ஓடி போய் ஃபேங்கை கட்டி பிடிச்சிக்கிறா. சும்மா என்ன பணைய கைதியாக வச்சுக்கிட்டு உங்க எல்லாரும் மிரட்டுறதுக்கு ட்ரை பண்ணான்னு அந்த சின்ன பொண்ணு சொல்கிறா. பரவாயில்ல விடு, சும்மா ஒன்னாலதான் இந்த நிலைமையில இருக்கிறான்னு ஃபேங்க் கேக்குறான். அவ சைலண்டாவே நின்றுகிட்டு இருக்கிறா. டாங் வந்து அவனுடைய கையில ஊசி குத்தி இருக்கிறத பார்த்துட்டு எடுக்கிறாரு. உன்ன மாரி ஒரு சின்ன பொண்ணு என்னுடைய சில்வர் ஊசியை எடுப்பான்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலன்னு டாங் சொல்றாரு. அந்த நேரத்துல எதனா ஒரு ஊதா ரத்த தேல் வந்துடுச்சுன்னா என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு நான் இதை எடுத்து வச்சுட்டு இருந்தேன். ஆனா அதை எதிர்பாராத விதமா இவன் மேல யூஸ் பண்ணிட்டேன்னு அந்த சின்ன பொண்ணு சொல்றா. நல்ல வேலை நீ அக்கு பஞ்சர் பாயிண்ட்டுங்கள குத்தாம போயிட்ட, அப்படி மட்டும் நீ பண்ணியிருந்தானா இவனுடைய நிலம் அவ்வளோதான் சொல்லிட்டு அவனுடைய கையில கைய வச்சு அவனுடைய பவரை அனுப்புறான். பார்த்தா அவன் கண் முழிச்சிடுறான். இந்த ரத்த டிராகன் மரம் வாங்குக்கு எவ்வளவு முக்கியம்னு உனக்கு தெரியும், அப்படி இருந்து ஏன்டா இந்த மாதிரி பண்ணன்னு அவன் கேக்குறான். சாவோ தான் ஆர்டர் போட்டாரு, ரத்த டிராகன் மரத்தை கொடுத்தா எனக்கு பல பரிசுகளை கொடுக்குறேன்னு சொன்னாரு. ஆனா எதிர்பாராத விதமா அவர் இறந்து போயிட்டாருன்னு அவன் சொல்றான். வாய்ப்பே இல்லை, ஜாவோ என்னை காப்பாத்துறதுக்காக அவனுடைய உயிரையே பணைய வச்சான். அவரை பத்தி எப்படி நீ தப்பா சொல்லலான்னு அந்த பொண்ணு சொல்றா. உன்னை யாரு இந்த மாதிரி செய்ய சொல்லி ஆர்டர் போட்டாங்கன்னு அவன் கேக்குறான். நான் உண்மையாதான் சொல்றேன்னு சும்யான்னு சொல்றான். நீ அவங்களுக்கு அவ்வளவு விசுவாசமா இருக்கிறியா? அப்ப சரி, நான் அந்த உண்மையை தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஆவலா இருக்கிறேன். யாரு இது சொல்லிடு பார்க்கலான்னு ஊசி எடுத்துக்கிட்டு வந்து அவன் மூஞ்சி முன்னாடி வைக்கிறாரு. நான் சொல்லிடுறேன்னு அவன் கத்துறான். அப்படி வாடா வைக்குன்னு சொல்றாரு. எல்டர் குவோ தான் இதை செய்ய சொன்னாரு. ரத்த டிராகன் மரம் அவங்களுக்கு கிடைக்காம பாத்துக்க சொன்னாரு. அதான் நீ ரத்த டிராகன் மரத்தை அழிச்சிட்டியாடான்னு ஃபேங் சொல்றான். என்கிட்ட அந்த அளவுக்கு சக்தி இல்ல, நான் எதுவும் பண்ணலன்னு அவன் சொல்றான். அவன் கடுப்பாய் மூஞ்சிலேயே குத்திடுறான். அப்பான்னு அந்த பெரிய பொண்ணு ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுறா. சிஸ்டர் கவலைப்படாதீங்க, நம்ம சீக்கிரமா வேற ஒரு ரத்த டிராகன் மரத்தை கண்டுபிடிச்சிடலான்னு அந்த சின்ன பொண்ணு சொல்றா. இந்த மாதிரி எவன் ட்ரெஷரை வெறும் விஷத்தால அழிச்சிட முடியுமான்னு ஃபேங்க் கேக்குறான். அவன் விஷத்தை யூஸ் பண்ணி இருக்கிறான், அந்த மரம் அழிஞ்சு பார்த்துக்கு கூட வாய்ப்பு இருக்குன்னு டாங் சொல்றாரு. திருப்பி அவருடைய ஊசி எடுத்து அவன் காலிலே குத்திடுறாரு. அவன் மயக்கம் போட்டுறான். அவங்க எல்லாரும் அந்த இடத்துல இருந்து கிளம்பி போய் அந்த மரத்தாண்ட நின்று பாத்துக்கிட்டு இருக்காங்க. டாங் வந்து எதையோ பாத்துக்கிட்டு இருக்கிறாரு. டாங் தாத்தா உண்மையிலே இங்க என்ன நடக்குதுன்னு அந்த சின்ன பொண்ணு கேக்குறா. ரத்த டிராகன் மரத்தை ஊதா ரத்த தோல் பாதுகாக்குது, அதுலயே விஷம் இருக்கிறதுனால இந்த மரத்தை அவ்வளவு சீக்கிரமா மொத்தமா அழிச்சிட முடியாதுன்னு டாங் சொல்றாரு. பார்த்தா அதுல இருந்து ஏதோ வெளிச்சம் வருது. அவ்வளவு பெரிய மரம் அழிஞ்சு போய் ரவுண்ட் ஆயிடுது. இது உண்மையிலே இரட்டை ரத்த டிராகன் மரமான்னு எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. அப்பா நான் உங்களை காப்பாத்திருவேன்னு அந்த பெரிய பொண்ணு சொல்றா. ஃபேங் இது எல்லாத்துக்கும் உங்களுக்கு தான் நான் நன்றி சொல்லணும், நீங்களும் பாதி எடுத்துக்கோங்கன்னு அவ சொல்றா. எல்லாத்துக்கும் காரணம் சீனியர் டாங் தான் ஃபேங் சொல்றான். டாங்குக்கு ஒரே கெத்தாயிடுது அந்த இடத்துல. சீனை கட் பண்ணா அவங்க எல்லாரும் அந்த இடத்துல இருந்து கிளம்புறாங்க. அந்த பெரிய பொண்ணு மட்டும் வந்து அவன் சமாதி முன்னாடி நின்னுகிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறா. உன் கூட இருக்கட்டும்னு எதையோ வச்சுட்டு அங்க இருந்து கிளம்புறா. சீனை கட் பண்ணா அந்த ஊதா மேகத்துல இருந்து எல்லாரும் வெளியில வந்துடுறாங்க. அப்புறம் ஃபேங் உங்களுக்கு ரொம்ப நன்றி, நம்ம திருப்பி சந்திக்கலாம். மூங்கில் மலை புண்ணிய பூமியில நடக்க போற போட்டியில கூட நம்ம சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. டைம்ல நம்ம ரெண்டு பேரும் ஒரு போட்டியாளர்களா தான் இருப்போம். சாங்காங் செக்டுக்காக நாங்க அங்க வருவோம் அவன் சொல்லிக்கிட்டு இருக்கிறான். எங்கள்ல சில பேர் உங்ககிட்ட தோக்க மாட்டோம். அதில் ஜாவோடைய சீனியரும் ஒருத்தர், அவர் ஏற்கனவே 9th லெவல் எவன் கேட் ரிலிம்ல இருக்கிறாரு. அவன் சொன்ன உடனே ஃபேங்குக்கு ஒரே ஆச்சரியம். என்னது 9th லெவல் எவன் கேட் ரிலிம்ல இருக்கிறாரா? சரி நான் உங்களை அப்புறம் பாக்குறேன் சீனியர்னு சொல்லிட்டு திரும்பி பாக்குறான். பார்த்தா அவர் அந்த இடத்துல ஆள் இல்ல. டாங் தாத்தா நான் உங்களை அப்புறம் பாக்குறேன்னு அந்த சின்ன பொண்ணு டாட்டா காட்டுறா. சின்ன பொண்ணுன்னு சொல்லிட்டு அவரு கிளம்புறாரு. சீனை கட் பண்ணா ராங் சாங்லிய காட்டுறாங்க. அந்த ரத்த டிராகன் மரத்தோடைய மிஷினை எடுத்துக்கிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கிறான். சாங்லிங் நீங்க எதுக்கு இங்க வந்திருக்கீங்கன்னு அவன் சொல்லிட்டு வரான். கொஞ்ச நாளுக்கு முன்னாடியே ஃபேங் அதை எடுத்துக்கிட்டு போயிட்டாருன்னு அவன் சொல்றான். வேலையை மட்டும் அவன் செஞ்சு முடிக்காம வந்தானா திருப்பி இந்த வேலையை யாராலையும் செய்ய முடியாது, ஏன்னா அதுக்கு டைம் இல்லைன்னு ராங் சாங்லிங் சொல்றான். அவங்க ஆன்டி கூட அந்த இடத்துக்கு வந்ததை யோசிச்சு பாக்குறான். நம்ம என்ன செக்ட் உள்ளாரே போலாம், அவுட்டர் செக்டுக்கு போயிட்டு நம்ம என்ன பண்ண போறோம்னு ராங் செங்லிங் கேக்குறான். கவனமா கேளு, இது ரொம்ப முக்கியமான வேலை. 9th லெவல்ல இருக்கிற ரத்த டிராகன் மரத்தை எடுத்துக்கிட்டு வரணும். இப்படி நீ மட்டும் அதை எடுத்துக்கிட்டு வந்துட்டனா உனக்கு நிறைய ஸ்பிரிட் ஸ்டோனும் இல்லனா வேற ஒரு பெரிய கிஃப்ட் கூட உனக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னு அவங்க ஆன்டி சொல்லிட்டு இருக்காங்க. அவன் ஃபேங்கன்னு கூப்பிடறத கேட்டுட்டு அவன் திரும்பி பையன் ஞாபகத்துக்கே வந்துடுறான். நீ ரத்த டிராகன் ட்ரீயை
எடுத்துக்கிட்டு வரல போல இருக்குன்னு ரான் செங்லிங் சொல்றான். அதெல்லாம் கண்டுக்காம ஃபேங் அதை எடுத்து உள்ளார அனுப்பிடுறான். எங்கடா ஸ்பிரிட் ஸ்டோன் இன்னும் வரலன்னு பாத்துக்கிட்டு இருக்கிறான். பார்த்தா அவன் நீ 9th லெவலோடைய அத்த டிராகன் ட்ரீயை எடுத்துக்கிட்டு வந்துட்டியாடான்னு கேக்குறான். நான் அந்த வேலையை முடிச்சிட்டேன், நான் எடுத்துக்கிட்டு வந்துட்டேன்னு ஃபேங் சொல்றான். சரி அப்ப என் கூட வாடான்னு சொல்லிட்டு ஃபேங்க கூட்டிட்டு போறான். ரான் செங்லிங் அதை பார்த்து காண்டாயிடுறான். அதோட இந்த எபிசோடு முடியுது ஃப்ரெண்ட்ஸ். மறக்காம வீடியோக்கு லைக் போட்டுட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆள் கொடுத்துருங்க. அப்படியே இந்த மாரி அனுப்பிக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கும் வீடியோ ஷேர் பண்ணுறேங்க. நான் உங்களை அடுத்த எபிசோடில் மீட் பண்ணுறேன். See you guys.